பழனிசாமி திமுகவுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கிறார். அதான் உண்மை. என்ன பழனிசாமியை பத்தி பேசுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நல்லா பாருங்க, பழனிசாமி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? ராமாயணத்தை எழுதுனதே யாருன்னு தெரியாத பழனிசாமி சரிதானே? ஆபிரகாம் லிங்கன்னு சொல்ல தெரியாத பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? எதுக்கு இங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்துறாரு அவரு? நம்ம ஜெயிச்சிடக்கூடாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி தலைமையிலான கூட்டணி ஜெயிக்க கூடாது. யாருக்கு லாபம்? திமுக. அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, எந்த திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக எந்த திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கட்சியை நடத்தினாரோ, புரட்சி தலைவர் திண்டுக்கல்ல கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாருக்கு பயன்படுகிறது? யார் வெற்றி பெற பயன்படுகிறது? திமுக வெற்றி பெறுவதற்கு. சும்மா வெளியில திமுகவை பேசுறாரு அவரு, ஸ்டாலின் இவரை பேசுறாரு, எல்லாம் நாடகம். உண்மையிலே 2 பேருக்குள்ள ஒப்பந்தம். ஏன்னா பழனிசாமி 4 வருஷம் இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாரு, சம்பந்தி மாமன் மச்சான் பேர்ல எவ்வளவோ முறைகேடு, இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பிடிச்சி மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கேஸ். பாவம் ஒரு அமைச்சர் கரூர்ல ஏதோ நில மோசடியெல்லாம் கைது பண்ணாங்க. ஏன் பழனிசாமி மேல ஒரு கேஸ் கூட போடல? ஏன் நம்ம கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் கொலையாளிகளை நெருங்கி விட்டோம், யாரா இருந்தாலும் விட மாட்டோம். எத்தனை நாள் நெருங்கிட்டு இருக்காங்க? இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பழனிசாமிய கைது பண்ண மாட்டோம். அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆயிட்டு. என்னன்னா பழனிசாமி அதிமுகவை அப்படி இப்படி பிடிச்சி வச்சிருக்காருல்ல, அந்த ரெட்டலையில கேண்டிடேட் போட்டுறணும். இப்ப தெரியும் உங்களுக்கு, பல தொகுதியில 4வது இடம் 3வது இடம், எவ்வளவுதான் பணம் இனிமே செலவு பண்ணாலும் பழனிசாமியால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா ரெட்டையில இன்றைக்கு பழனிசாமியால பலவீனப்பட்டிருக்கு. அதை தெரியாம அங்க ரெட்டையில எங்க இருக்கு? என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, அண்ணா ரெட்டையில இருக்குன்னு, நீங்க எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றி. நாங்க என்ன கைப்பற்றுறதுக்கு என்ன அது இதா? நீங்க எல்லாம் ஒழுங்கா அம்மாவுடைய தொண்டர்கள் அங்க இருக்கிற நீங்க எல்லாம் உண்மையான தொண்டர்கள்னா, அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் நீங்கெல்லாம் டெண்டர் பார்ட்டி இல்ல, நாங்கெல்லாம் கான்ட்ராக்டுக்காக இல்லை. இனிமே கான்ட்ராக்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. இன்னும் சில பேர் அங்க நிர்வாகிகள்லாம் தேர்தல் நேரத்தில் பழனிசாமி பணம் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் சொல்லிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அதாவது அம்மாவுடைய உண்மையான கட்சி வாழணும்னு நினைக்கிற தொண்டர்கள் ஆல்ரெடி நம்மளோட வந்துட்டாங்க. இங்க அங்க எங்க 1 2 சொந்த பிரச்சனை பண பிரச்சனைக்காக அங்க ஓடி இருக்கோம். அதெல்லாம் அட்ரஸ் இருக்காப்ப? இங்க வந்திருக்கீங்களா? நம்ம என்ன ஜெயிச்சிட்டோமா? ஆர்கே நகர்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த தேர்தலையும் நம்ம ஜெயிக்கல. ஆனா இங்க மாநாடு மாதிரி வந்திருக்கீங்களே, காரணம் இது உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் நடத்துகின்ற கட்சி. ஒவ்வொரு தொண்டரும் 2 பேர் அழைச்சிட்டு வந்திருப்பீங்க. அதாவது பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப இங்க மேடையில் உட்கார்ந்துருக்கவங்களும் சரி, இங்க இருக்கிற நிர்வாகிகளும் சரி, நீங்களும் சரி, உங்களுக்கு வருமானத்திற்காகவோ லாப நஷ்டம் பார்த்திருந்தீங்கன்னா அங்கே இருந்திருப்பீங்க. இல்ல பழனிசாமி இந்த கட்சியை வித்துருவாரு, இந்த கட்சியை அழிச்சிருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோடு வந்தவர்கள் நீங்கள். மேடையில் இருக்கார அண்ணன் ரங்கசாமி, அவர் எம்எல்ஏ இருந்தார். அவர் 50 கோடி தர்றேன் 100 கோடி தர்றேன் எங்களோட இருங்கன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. கோடிலாம் எனக்கு முக்கியம் இல்லையா, எனக்கு கொள்கை தான் முக்கியம். நம்மளோட இருக்கார். அவர் தொட்டியம் ராஜசேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஐயா மூப்பனார் அவர்கள் இயக்கத்திலிருந்து அவர் மறைவுக்கு பிறகு அம்மாவோட வந்தவர். அவரை திருச்சியில கூப்பிட்டு பார்த்தாங்க.
ஏன்னா அவர் சார்ந்த சமுதாயத்தில் அவர் பெரிய தலைவர். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த அமமுக தேவர்களுக்கு தேவர் ஒண்டிதான் இருக்காங்களா, அதுதான் தொட்டிய ராஜசேகர் தான் தேவரா? சும்மா போய் சொல்றது. 18 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ பட்டியல் இடத்தை சேர்ந்தவர்கள் நம்மோட இருக்கிறவங்க. கரெக்டா இல்லையா? ஒரு சிலர் தாக்கு பிடிக்க முடியாம சொந்த பிரச்சனையில கடனால பாவம் வேற வழி இல்லாம தாக்கு பிடிக்க முடியாம போனவங்க இருக்காங்க. மற்ற எல்லாரும் நம்மளோட தான் இருக்காங்க. வருமா, அதாவது கொள்கைக்காக நிற்பவர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் இங்க நம்மளால் நிர்வாகி ஆறவங்க அந்த பொறுப்புக்கு விலை பேசப்பட்டு போறாங்க. தொண்டர்கள் யாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2017 என்னோடு அணி திரண்டவர்கள் யாரும் எங்கும் செல்வதில்லை. ஏதோ ஒரு சில இடங்கள்ல சில நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அவங்களோட சரியா நடத்த தெரியாம வருத்தப்பட்டு வீட்டில் இருப்பாங்க. அது இப்ப நான் வந்தேன்னா அங்க மீட்டிங் வந்தா எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. இங்க எல்லாம் எல்லா ஊர்லயும் பார்த்துருக்கேன்.